விஜய் விஷயத்தில் விட்டுப்பிடிக்கும் திமுக பெரிதாக அலட்டிக்கொள்ளாததற்கு காரணம் இதுதான். என்ன மாதிரியான கட்சி இது? ஏன் இன்னும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கு. இருப்பினும் விஜய் விஷயத்தில் இன்னும் பெரிய நடவடிக்கைக்கு திமுக இறங்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. கரூர் சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் என்னைக்காவது இருந்தாலும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பலரும் எச்சரித்து வந்த நிலையில் தற்பொழுது கரூர் சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கு. இந்த வழக்கை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் வேதனை அளிக்கிறது அப்படின்னும் இந்த வழக்கில் 2 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. வேறு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனடுத்து தமிழக அரசு அனுமதித்திருப்பது மிகவும் அதிருப்தியை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் பயணம் செய்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதா வீடியோக்கள் வெளியாகிருக்கு. அந்த விபத்து தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? இந்த வழக்கில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க? இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு தடை ஏதாவது இருக்கா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பேருந்து மோதிய தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் காவல்துறை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்து விஜய் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டு இருக்காது அப்படின்னு கூறியிருக்காங்க. கரூரில் நடந்துள்ள சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள்னு ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தவிக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடி உள்ளார்கள். அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை, சம்பந்தப்படுவதற்கு பொறுப்பேற்காதது கண்டனத்திற்குரியது அப்படின்னும் நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனாலும் இதுவரை விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் தவிக பொதுச் செயலாளரா புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளரா ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்படாமல் இருக்கின்றனர். ஏன் விஜய் கைது செய்யப்படவில்லை என்று திமுக ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் திமுக மிகவும் கவனமாக இருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு சோஷியல் மீடியாக்களில் எழுந்த பேச்சுக்களை கட்சி மேலிடம் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கு. 41 பேர் உயிரிழந்த பொழுது விஜய் மீதான விமர்சனங்கள் கூர்மையா இல்லை. சதி நடந்தது, திமுக காரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்றெல்லாம் தவிகவினர்கள் பேசினாங்க. ஆனால் அதை தாண்டி விஜய் ரசிகர்களும் இதையே பேசியதுதான் திமுகவை மேலும் அதிர்ச்சியில ஏற்படுத்தியிருக்கு. எனவே எடுத்த எடுப்பிலேயே விஜயை கைது செய்யவிட்டால் அது பேக் ஃபயராக ஆகிவிடும் என்று கட்சி நிதானம் ஆகிறது என்று கூறப்படுகிறது. இந்த பொறுமைக்கு மற்றொரு வகையில் தவிக தொண்டர்கள், விஜய் ரசிகர்களும் காரணமா இருக்காங்க. விஜய் ஏன் இன்னும் வரைக்குமே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கப்படவில்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏனெனில் அங்கு போனால் விஜயை பார்க்க கூட்டம் கூடும். அங்கு விஜயை அவரது தொண்டர்கள் கொண்டாடுவார்கள். துக்க வீட்டில் கூட கொண்டாட மனநிலையோட தான் விஜயோட தொண்டர்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட கூட்டமே விஜய்க்கு நிச்சயம் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சந்திக்கவில்லை என்றால் என்ன? கட்சியுடைய மாவட்ட செயலாளர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கட்சியுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர் மூலமா புசி ஆனந்த் சொல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எதையும் செய்ய மாட்டாங்க. அரசியல்ல ஆத்திச்சொடியே சுய சிந்தனை தான். ஆனால் தவிகவில் அது கிடையாது என்று ஏற்கனவே அக்கட்சியில வேலை பார்த்தவங்க கூறியிருக்கதா சொல்லியிருக்காங்க. எனவே இப்படியான கூட்டத்தை மெனக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்களே தங்களுடைய கட்சியின் பின்னடைவுக்கு காரணமாகி விடுவார்கள் என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறாங்க. இப்படியான காரணங்களால் தான் திமுக இந்த விஷயத்துல நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை மட்டும் பின்பற்றுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க.